ஸோ அப்போ வந்து அந்த டைம்ல வந்து இந்த சிக்னல் கொடுக்கறது, அலார்ட் கொடுக்கறது அது எதுவுமே இருக்காது. ஏதோ ஒரு சில கருவியை வச்சு தான் ட்ரை பண்ணி போயிருப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வச்சு இவங்க பண்ணிட்டு போவாங்க. இவங்களுக்கு பாதி தூரம் போனால் சிக்னல் கிடைக்காது, அதுக்காக இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் அலைலாம் வந்து சீற்றமாகவும் ஒரு இடத்துல போயிடுவாங்க, கடல் வந்து திசை மாறி போயிடுவாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா இவங்க எல்லாம் கண்டுபிடிப்பாங்க, சிக்னல் வச்சு திசை மாறி போயிட்டோம் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிப்பாங்க. அப்போ மேகம்லாம் இருட்டும். அப்போ சொல்லுவாங்க இந்த படகு தாங்குமா, புயல் வரப்போகுது, அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டே புயல் வந்துடும். புயல் வந்து சரியான இவங்க என்ன பண்ணுவாங்க, சேஃப்காக கயிறை வந்து அந்த கட்டையோட கட்டி இருப்பாங்க படகோட. அப்பத்தோ ஒரு ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் மட்டும் போய் தண்ணியில் போய் விழுந்துருவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை தண்ணியிலேருந்து கயிறை பிடிச்சி இழுத்து, அவன் கயிறு கட்டியிருந்தாலே கயிறை பிடிச்சி இழுத்து அவனை உள்ள போட்டுருவாங்க. போட்டதுக்கு அப்புறமா ஃபுல்லா அப்படி பனி மூட்டமாகி அப்படி புயல் மழை அப்படி அடிக்கும். அவங்க வந்து அங்கே தப்பிக்க முடியாத அளவுக்கு படகுலாம் லைட்டாக பிச்சுக்கும், அப்படி இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாரும் அந்த படகுலேயே அப்படியே மயக்க போட்டு அப்படியே மயக்கத்திலே படுத்துருவாங்க. தண்ணிலாம் வந்து மேலே பட்டிருக்கும். அப்படியே கண்ணு விழிச்சு பார்த்தா பகல் ஆயிட்டு இருக்கும். பகல் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து லைட்டா அந்த படகுலாம் வந்து அடிச்ச புயல்ல அரிச்சு போயிருக்கும். எப்படின்னா இவங்க 1 வருஷம் டிராவல் பண்ணியிருப்பாங்க. எப்படி போனாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா தாடிலாம் வளர்ந்து அந்த காட்டுவாசி மாதிரியே ஆயிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்.